மீனம். ராசிகள்ல ஒரு கடைசி ராசி மீனம். இப்ப தான் 7 சனி வந்து அப்படியே உங்கள போட்டு அப்படியே டப் டப் டப்னு கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு கிடிச்சு தயார்படுத்திட்டு வருது. பட் மீனம் நான் ஏற்கனவே சொன்னேன் குருவுடைய ராசி. எதையும் சமாளிக்கிற ஆற்றலும், எது வேணா நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற துணிச்சலும் அந்த மீனத்துக்கு உண்டு. இன்னொன்னு மீனத்துக்கு வந்து ஒரு டுயல் சிம்பல். ஸோ அதனால இந்த பக்கம் ஏதாவது பிரச்சனை, அந்த பக்கம் அது அது தாவக்கூடிய சக்தி உண்டு. டிசம்பர்ல உங்களுக்கு என்ன பிளானட்டரி பொசிஷன் எப்படி ரிசல்ட் தரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டில் அந்த சனி வந்து 12த் ஹவுஸ்ல, ராகு ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல. இது 2மே கொஞ்சம் அந்த 12 அண்ட் 1 சூப்பரான ஸ்கோர் இல்ல. குரு 3rd ஹவுஸ்ல ஓகே ஆவரேஜா இருக்காரு. செவ்வாய் வந்து 5ல நீச்சம் அடைகிறார். லார்ட் ஆஃப் 2 இன் 5. சுக்கிரன் 11th ஹவுஸ்ல. பட் அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரான பிளானட் சொல்ல முடியாது. மெர்க்குரி புதன் வந்து நல்லா இருக்காரு. 9ஆம் இடத்துல புதன் குருவுடைய பார்வையில. கேந்திராதிபதிகள்லாம் சந்திக்கிறாங்க. கேந்திராதிபதிகள் சந்திக்கிறது ஒரு நல்ல பலனா எடுத்துக்கலாம். மீனத்துக்கு இந்த டிசம்பர்ல இருக்கிற ஒரே நல்ல பலன் இந்த கேந்திராதிபதி 2 பேரும் பார்வையை பரிவர்த்தனை பண்றது தான். 9 3ல இருந்தாலும் தே ஆர் எக்ஸ்சேஞ்சிங் அவங்களுடைய வியூஸ் மாரி அவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ 1 4 7 10 ஸ்ட்ராங்கா கனெக்ட் பண்ணிடும். சூரியன் எப்படியும் 10ஆம் இடத்துல நகர்ந்துரும். என்ன ஸ்டோரி? என்ன நடக்க போகுது? ப்ரொஃபஷனல் லைஃப் எடுத்தோம்னா, இந்த கேந்திராதிபதிகள் சந்திக்கிற இந்த மாதத்தை நீங்க சரியா ஆக்டிவா பயன்படுத்தலாம். எப்பல்லாம் கேந்திராதி 1 4 7 10 வந்து சந்திக்கிறாங்களோ, இல்ல ஒண்ணா சேர்றாங்களோ, கன்ஜங்ஷன் ஆகுறோம், பரிவர்த்தனை பண்றாங்களோ, அப்பல்லாம் வந்து உங்க வேலை விஷயத்துக்கு, உங்க வீடு மாறுறது, உங்க இடம் மாற்றம், வேலை விஷயம், பொருளாதாரம், ஒரு புதிய முயற்சி, ஒரு மாணவர்களுக்கு எக்ஸாம்ஸ் ஏதாவது அவங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் கோர்ஸ் ஆர் ஏதாவது பிளான் இருக்கு. ஃபியூச்சர பத்தி ஒரு திங்க் பண்றீங்க. இதெல்லாம் அந்த கேந்திராதிபதி சந்திக்கிற காலத்த சரியா பயன்படுத்தணும். டிசம்பர் யூ கேன் யூஸ் த மந்த். டிசம்பர யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா அடுத்தடுத்து ஜென்ம சனிலாம் மூவ் பண்ணிடும். இந்த சந்திப்பு வந்து வெறும் 1 மாதம் தான் இருக்கும். அப்புறம் புதன் எல்லாம் மாதம் மாதம் நகர்ந்துரும். ஸோ இந்த சந்திப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் தான் இருக்கும். டிசம்பர் ஃபுல்லா இருக்கு இந்த சந்திப்பு. குரு வந்து புதனை பார்ப்பார், புதன் வந்து குருவை பார்ப்பார். புதன் வக்ர நிவர்த்தி அடைவார். குரு வக்ரத்துல தான் இருப்பார். செவ்வாய் வந்து சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணுது 5த் ஹவுஸ்ல. சுக்கிரனும் அனதர் சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணும் 11th ஹவுஸ்ல. 5, 11ல வந்து சுக்கிரன், செவ்வாய்லாம் அடிஷனல் அட்வான்டேஜா நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாரி ஒரு பார்வை இருக்கு. இத்தனைக்கும் சனி 12லேருந்து இன்னும் கூட தடைன்னு குடுக்கும். அத மீறி புதன் வந்து புத்தி கூர்மையா உங்கள வந்து வேலை செய்ய வச்சு முன்னேற வைக்கும். ராகு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் கன்ஃப்யூஷனும் ராகு குடுக்கும். அதையும் மீறி குருவுடைய பார்வை புதன் மேல, புதனுடைய பார்வை குரு மேல உங்களுக்கு ஓவர் கம் பண்ற எனர்ஜிய குடுத்துரும். ஸோ மீனம், யூஸ் த மந்த் டிசம்பர். ஜாப், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், வீடு, வாகனம், கல்விக்கூடம் அப்படின்னா படிக்கிற விஷயங்கள் மாறுறது, இடமாற்றம், வெளிநாடு பயணம், வெளிநாடு முயற்சி, எல்லாமே நீங்க வந்து இந்த டிசம்பர வந்து கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். சரியா இந்த மாரி விஷயத்துக்கலாம்.